ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் வச்சு ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வறுத்து அரைக்க தேவையான பொருள்: கொத்தமல்லி 1/4 ஸ்பூன். இது ட்ரை வடச்சட்டியிலேயே நீங்கள் பண்ணிக்கோங்க, எண்ணெய் ஊற்ற வேண்டாம். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன். அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாம். காஞ்ச வரமிளகா 2. ஏற்கனவே மிளகு சேர்த்திருக்கோம், அதனால் வரமிளகா பார்த்து அளவாக சேர்த்திக்கோங்க, காரத்துக்கு தேவையான. இது பாருங்கள், நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வடச்சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அரையும் உள்ளே சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். ஒரு 150 கிராம் கோவக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதை அப்படியே தண்ணி ஊற்றாமல் மூடி வைங்க 10 நிமிஷம். அது காயிலே தண்ணி விட்டு வரும், அதுலேயே வெந்துடும். இப்போ வறுத்த பொருளை நல்லா அரைச்சாச்சு. காயும் ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ அதை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே சேர்த்திக்கங்க. நான் சொன்ன அளவு ஒரு பாக்ஸ் டிஃபன் பாக்ஸு கரெக்டாக இருக்கும். இதை உள்ளே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். இப்போ வடித்த சாதத்தை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான கோவக்காய் சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.